Hi friends, good morning. Welcome to my Export Training Academy. இப்போ லாஸ்ட் வீக் இந்த ஜிஎஸ்டி பற்றி பார்த்துருந்தோம். ஏபிள் டு எக்ஸ்போர்ட் ஜிஎஸ்டி குட்ஸ் வித் மினிமம் ஜிஎஸ்டி இது மாதிரி ரேட்டிங் மட்டும் போட்டிருந்தேன். அண்ட் தென் அது ஜிஎஸ்டி இல்லாமல் எப்படி பண்ணுறது, மினிமம் ஜிஎஸ்டியோடு எப்படி பண்ணுறது, இந்த ரிலேட்டட் டீட்டெயில்ஸ்லாம் கொஞ்சம் எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு கொடுத்துருந்தேன். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் ரிப்ளை போட்டிருக்கீங்க. அஸ் கம்பேர் டு ப்ரீவியஸ் வீக் இந்த வீக் நிறைய பேர் சாரிகா, நித்யநாராயணன், நித்ய பிரபாகரன், நசீம், விக்ரம், அபினேஷ், சூரஜ், தமிழ்வேந்தன், சுந்தர், மோகன்ராஜ், ஹரி, பிரகாஷ் அண்ட் தென் ஃப்ராங்க்லின், இது மாதிரி நிறைய பேர் போட்டிருந்தீங்க. ஸோ எல்லாருக்கும் நான் ரிப்ளை கூட போட்டிருந்தேன். நான் அதில் இன்னொருத்தர் கொஞ்சம் டீப்பாக போய் அந்த கொஷின் பண்ணியிருந்தார். நசீம் ரஹ்மான் சொல்லிட்டு, through LUT systems can we claim that 0.1 GST we paid அப்படின்னு கேட்டிருக்காரு. Yes, you can claim the amount 0.1 GST through your auditor, claim பண்ணிக்கலாம். And secondary என்னன்னா, if we go through LUT, I heard that we have to show our imported details to supplier, is it true or not அப்படின்னு கேட்டிருக்காரு. என்னன்னா, குண்டூர்லேருந்து ஒருத்தர்கிட்ட ஒரு ப்ராடக்டை வாங்குறீங்க, ஐ மீன் சில்லியை வாங்குறீங்க அப்படின்னா நம்ம இம்போர்ட்டரோட டீட்டெயிலாக உங்களுக்கு தரணுமா அப்படின்றது கேட்டிருக்காரு. கொஞ்சம் நல்லா டீப்பாகவே திங்க் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு கொஸ்டின், நல்ல கொஸ்டின். இப்போ என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, இப்போ நசீம் ரஹ்மான் தான் எக்ஸ்போர்ட்டர்னு வச்சுக்கலாம். இப்போ ஏபிசின்றது ஒரு குண்டூரில் இருக்கக்கூடிய ஒரு சப்ளையர். ஸோ உங்களுக்கு ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய மாயா இம்போர்ட்ஸ்னு ஒரு ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய ஒரு இம்போர்ட்டர் அப்படின்னும்பொழுது, ஸோ இந்த மாயா இம்போர்ட்டருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய இம்போர்ட்டருக்கு சப்ளையர் யாருன்னு சொல்ல வேண்டிய நெசசிட்டி கிடையாது. ரீசன் என்ன அப்படின்னா, சப்ளையருக்கு நீங்கள் ஒரு பர்ச்சேஸ் ஆர்டர் கொடுக்குறீங்க, சப்ளையர் உங்களுக்கு இன்வாய்ஸ் தராரு, அந்த ஒர்க்கு அப் டு தூத்துக்குடி அதோட முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா நீங்கள் தூத்துக்குடியிலேருந்து உங்களுடைய இம்போர்ட்டருக்கு நீங்கள் ஒரு இன்வாய்ஸ் உங்கள் கம்பெனி பேரில் கொடுக்குறீங்க. இப்போ நசீம் ரஹ்மான் எக்ஸ்போர்ட் அப்படி இருக்குன்னா, நசீம் ரஹ்மான் எக்ஸ்போர்ட்ன்ற பேரில் மாயா இம்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய கம்பெனி கொடுக்குறது. ஸோ திஸ் இஸ் த ப்ரொசீஜர். ஸோ அதனால் தெர் இஸ் நோ நெசசிட்டி டு கிவ் த இம்போர்ட்டர் டீட்டெயில். இம்போர்ட்டருடைய டீட்டெயிலை நீங்கள் சப்ளையருக்கு கொடுக்கணுன்ற நெசசிட்டி கிடையாது. ஸோ நோ நீட் டு வரி அபவுட் தோஸ் திங்ஸ். இந்த ஃபார்முலாவை நீங்கள் எல்லா இடத்துலையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். சம்டைம்ஸ் இந்த சின்ன சின்ன ஐட்டம்ஸ்லாம் டைரெக்டாகவே நான் அனுப்புகிறேன் சார், என்கிட்ட ஐஇ கோடு இல்லை, நீங்கள் டைரெக்டாகவே நீங்கள் இம்போர்ட்டருக்கு அனுப்பிடுங்க. அந்த மாதிரி அனுப்பும்போது யூஆர் அண்டர் ட்ரபிள். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் அவர் மேலே கான்ஃபிடன்ஸ் வச்சு, சார் நீங்கள் டைரெக்டாகவே பண்ணிட்டீங்க, எனக்கு ஒரு பார்ட் ஆஃப் அமௌண்ட்டை எனக்கு கொடுத்துருங்க, ஒரு இன்வாய்ஸ்லேருந்து ஒரு சர்டன் பர்சன்டேஜ், ஒரு 3%, 4% நீங்கள் எனக்கு கொடுத்துருங்க. அந்த மாதிரி நீங்கள் போகும்போது மட்டும்தான் யூஆர் அண்டர் ட்ரபிள். என்னோட சஜஷன் என்னன்னா, நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது மட்டும் உங்கள் ஐஇ கோடை யூஸ் பண்ணுங்க, அதர்வைஸ் உங்கள் ஐஇ கோடை வேறு யாருக்காகவும் யூஸ் பண்ணாதீங்க. இஸ் மை ஃபர்ஸ்ட் சஜஷன். செகண்டரி இருக்கு என்னன்னா, நோன் பர்சன் இருக்காங்க. இப்போ உங்கள் பிரதர்ல இருக்காரு, உங்கள் ஃபாதர் இருக்காரு, இல்லை உங்கள் அங்கிள் இருக்கார், ஃபாரின்ல இருக்காரு, அண்ட் தென் அவருக்கு சரக்கு அனுப்பணும், அந்த டைமில் உங்களுடைய ஐஇ கோடை யூஸ் பண்ணி இங்கேருந்து அனுப்பணும் அப்படின்னாக்கா அந்த மாதிரி ஆப்ஷன் வருதுன்னா தென் யூ கேன் டூ இட். அன்னோன் பர்சனுக்கு அனுப்பாதீங்கன்றதான் என்னுடைய சஜஷன். நோன் பர்சனுக்கு மட்டும் அனுப்புனா ஓகே. ஸோ நசீம் ரஹ்மான் இஸ் ரெடி டு அண்டர்ஸ்டாண்ட் த டவுட்ஸ் அபவுட் த எல்யூடி. ஓகே. அது நிறைய பேர் கொஷின்ஸில் நிறைய அப்ரிஷியேட் பண்ணியிருந்தீங்க, நல்லா ஒர்க்கு நல்லா இருக்குது அண்ட் தென் எல்லாம் இருக்குன்ற மாதிரி. அண்ட் லாஸ்ட் வீக் நான் சொல்லியிருந்தேன் ஹவு டு ஃபிக்ஸ் த மார்ஜின். சார் லாஸ்ட் வீக் ஒருத்தர் கூட கொஸ்டின் பண்ணியிருந்தா, சார் இந்த வீக் நீங்கள் மார்ஜின் ஃபிக்ஸ் பண்ணுறதை பற்றி சொல்கிறேன்னு சொல்லியிருந்தீங்க, பட் நீங்கள் வேறு டாப்பிக்கை பற்றி நீங்கள் எல்யூடி பற்றி பேசிட்டீங்க. ஸோ ஐ எம் நாட் ரிமெம்பர். ஓகே, நோ ப்ராப்ளம். ஸோ ஹவு டு ஃபிக்ஸ் த மார்ஜின். ஸோ எல்லாருடைய கொஸ்டின் அதான். அந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, வாட் இஸ் த இன்வெஸ்ட்மெண்ட். செகண்ட் கொஸ்டின் என்னன்னா, வாட் இஸ் த மார்ஜின், ஹவு டு ஃபிக்ஸ் த மார்ஜின். வாட் இஸ் த மார்ஜின் அப்படின்னு வரும்போது, இந்த மார்ஜினுக்கும் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் இன்டர்ரிலேஷன் இருக்குது. உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்து தான் உங்கள் மார்ஜின், அதை பேஸ் பண்ணி தான் மார்ஜின். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போ ஒரு 10% வச்சுக்கோங்க, உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து ஒரு 10% வச்சுங்க, உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து ஒரு 5% வச்சுங்க அப்படின்னு நான் காமனாக சொல்ல முடியாது. அது ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ண முடியாது. ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் கமாடிட்டிஸ் இருக்குது. கேஷ்யூஸ் இருக்குது, அண்ட் தென் ஸ்கிராப் ஐட்டம் இருக்குது, ஆயில் இருக்குது, ரைஸ் இருக்குது, வெஜிடபிள்ஸ் இருக்குது, ஃப்ரூட்ஸ் இருக்குது, நிறைய இந்த மாதிரி ஐட்டம்ஸ் நிறைய இருக்குது. ஸோ இட்ஸ் கோயிங் டு டிஃபர், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கோயிங் டு டிஃபர்.
இப்போ சில்லி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு மார்க்கெட் ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெரைட்டி ஆஃப் சில்லிஸ் இருக்குது. இப்போ தேஜா எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அப் டு தூத்துக்குடி 230 ரூபா உங்களுக்கு, அப் டு தூத்துக்குடி 230 ரூபா. ஸோ 230 ரூபா வருது அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து ஒரு கண்டெய்னர் எவ்வளோ வரும்னா ஒரு தேஜா சில்லின்றதை பொறுத்த வரைக்கும் ஒரு 14 டன் நீங்கள் அனுப்பலாம். ஸோ 14 டன் அனுப்பலாம்னா உங்களுக்கு வந்து 230 ரூபா தேஜா. அப்போ 230 இன்ட்டு 14,000, 14 டன்ஸ்ன்றதுனால 230 இன்ட்டு 14,000, 230 இன்ட்டு 14,000 போட்டிங்கன்னா 32,20,000 ரூபா கமோடிட்டி அப் டு தூத்துக்குடி. ஸோ 40 feet கண்டெய்னர் ஃப்ரம் தூத்துக்குடி டு ஸ்ரீலங்கா உங்களுக்கு போகணும் அப்படின்னா இன்னைக்கு மார்க்கெட் ரேட் வந்து 145, 1,45,000 ரூபா டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட், லாஜிஸ்டிக்ஸ் காஸ்ட் மட்டும். ஸோ ப்ளஸ் 1,45,000 போட்டிங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் மட்டுமே 33,65,000 ரூபா வருது. ஓகே, இப்போ ரஃபாக சொல்லலாம், இதில் ஒரு 10% போட்டுக்கலாம். இன்ட்டு 10% போட்டால் 3,36,500 ரூபா வருது. ஸோ இந்த 3,36,500 ரூபா நீங்கள் வந்து மார்ஜின் வச்சுக்கலாமா அப்படின்னாக்கா மார்ஜின் வச்சுக்க முடியாது. ஸோ மார்ஜின்ன்றது எதை பேஸ் பண்ணி பண்ணணும் அப்படின்னா எத்தனை நாளில் அமௌண்ட் ரிட்டர்ன் பண்ணுறாங்க, அமௌண்ட் அட்வான்ஸ் பண்ணுறாங்களா, என்ன கமோடிட்டி, என்ன இன்வெஸ்ட்மெண்ட், அண்ட் தென் எத்தனை நாளில் அந்த கண்ட்ரிக்கு போய் ரீச் ஆகுது, இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் மார்ஜின் நீங்கள் செட் பண்ணணும். ரஃபாக சொல்லணும் அப்படின்னா இதுலேருந்து மார்ஜின் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா இட் கோயிங் டு டேக் அரௌண்ட் 1 lakh to 1,10,000 rupees தான் மார்ஜின் கிடைக்கும். நீங்கள் 3,36,500 ரூபா மார்ஜின் போட்டு நீங்கள் கொட்டேஷன் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா தே ஆர் நாட் ரெடி டு கிவ் த ஒர்க் ஆர்டர் டு யூ. ரீசன் என்னன்னா என் நம்பர் ஆஃப் கன்சைன்மெண்ட் இங்கேருந்து போயிட்டு இருக்கு, தூத்துக்குடியிலேருந்து போயிட்டு இருக்கு. அதில் நிறைய வெரைட்டிஸ் போயிட்டு இருக்கு. ஸ்ரீலங்கா அப்படின்னா 2 வெரைட்டி தான், ஒரு தேஜான்னு ஒரு வெரைட்டி ஒன்று போயிட்டு இருக்கு, 334 ஒரு வெரைட்டி போயிட்டு இருக்கு, 355ன்றது சிங்கப்பூர் மலேசியாவுக்கு போயிட்டு இருக்கு. அண்ட் தென் தேஜா வந்து வெரைட்டிஸ் ஆஃப் கண்ட்ரி, அதாவது யூஎஸ் யூகேக்கெல்லாம் வந்து உங்களுக்கு தேஜாவே போயிட்டு இருக்கு. அண்ட் தென் இங்கே ஆர்மர்னு ஒரு வெரைட்டி ஒன்று இருக்கு, ஆர்மர் அந்த வெரைட்டி ஒன்று இருக்கு, பெட்கின்னு ஒரு வெரைட்டி, பிஒஏ டிஜிஏ பெட்கின்னு ஒரு வெரைட்டி இருக்கு, சிங்கப்பூர் மலேசியாவுக்கு போயிட்டு இருக்கு. ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் த கண்ட்ரி இட்ஸ் கோயிங் டு டிஃபர். ஓகே, நம்ம வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம், நம்ம வந்து மார்ஜினை பற்றி பேசிட்டு இருக்கோம். ஸோ அப்போ அதை எதை பேசி பண்ணணும் போது ஒருவேளை இந்த 33,65,000 ரூபாயில் அவர் ஒரு 13 லட்சம் ரூபாய் உங்களுக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்றாரு, 13,65,000 ரூபாய் உங்களுக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்றாருன்னே வச்சுக்கலாம். இல்லை அதர்வைஸ் ஒரு 12 லட்சம் ரூபாய் உங்களுக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்றாருன்னே வச்சுக்கலாம். கொடுத்துட்டாருன்னா அப்போ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறது 21 லட்சம் ரூபாய் தான். ஓகே, இந்த அட்வான்ஸ் அமௌண்ட் எப்போ கொடுப்பாங்கன்னா பிஃபோர் டு ஸ்டார்ட் த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி தே வில் கிவ் த அட்வான்ஸ் அமௌண்ட் 12 lakhs rupees அட்வான்ஸ் அமௌண்ட்டை கொடுத்துட்றாங்க. நீங்கள் 21 lakhs தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க. இந்த 21 lakhs இன்வெஸ்ட் பண்ணும்போது அப்போ இதுக்கான 10% வச்சுக்கலாமான்னா 2,10,000 ரூபா வரும். ஸோ இந்த அமௌண்ட்டையும் வச்சுக்க முடியாது. அப்போ எதை மறுபடியும் டிபெண்ட் பண்ணியிருக்கணும், எத்தனை நாளில் அமௌண்ட் அவங்க ரிட்டர்ன் பண்ணுறாங்க. ஸோ ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து சில்லி அப்படின்னாக்கா 10 to 15 days, 15 to 20 days. ஏன்னா இது வந்து அவ்வளோ சீக்கிரம் சேல் பண்ண முடியாது. ஸோ எத்தனை பேக் வருதுன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எத்தனை பேக் வருது தெரிஞ்சுக்கணும். இது 25 kg பேக். ஸோ 14,000 kg, 14,000 டிவைடட் பை 25 போட்டிங்கன்னா எத்தனை பேக்ன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மொத்தம் 560 பேக் வருது. ஸோ இந்த 560 பேக் வந்து ஒரு வாரத்திலேயோ 10 நாள்லேயோ சேல் பண்ண முடியாது. இட்ஸ் கோயிங் டு டேக் 15 to 20 days. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா 20 days or 25 days ஃப்ரம் த டெஸ்டினேஷன் போர்ட் அப்படி என்னைக்கு கொழும்புக்கு ரீச் ஆகுது கண்டெய்னர் நான் என்னைக்கு வெளியெடுக்கிறேன்னா அன்னையிலிருந்து 15 to 20 days, அதர்வைஸ் 25 daysக்குள்ளே உங்கள் அமௌண்ட்டை நான் ரிட்டர்ன் பண்ணிவிடுவேன் அப்படின்றத அவர் சொல்கிறார். நீங்கள் மோட் ஆஃப் பேமெண்ட் டிஏல போகிறீங்க, டிபியில் போகிறீங்க, எல்சியில் போகிறீங்க, டிடியில் போகிறீங்க, கமிஷன் பேஸில் போகிறீங்க. தட் இஸ் ஆஸ் பர் யுவர் விஷ், ஆஸ் பர் யுவர் கிளைண்ட். அது செகண்ட் ட்ராக். ஸோ திஸ் இஸ் த பேசிக் ஃபார்முலா. அண்ட் தென் இப்போ இன்னும் ஒரு ரொம்ப விலை கம்மியான ஒரு பொருளை பார்க்கலாம். விலை கம்மியான ஒரு பொருள் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து இப்போ ஒரு மேங்கோ இருக்குது, அண்ட் தென் வேறு என்ன இருக்குது, பொடலங்காய் இருக்குது, அண்ட் வெண்டைக்காய் இருக்குது, கத்திரிக்காய் இருக்குது. இந்த ஐட்டம்ஸ்லாம் நாங்கள் அனுப்புகிறோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு எவ்வளோ கேட்பாங்க அப்படின்னா ஒரு ஈச் 100 பாக்ஸ் கொடுங்க. ஈச் 100 பாக்ஸ் கொடுங்க அப்படின்னாக்கா ஒரு பாக்ஸில் வந்து 4.5 kg இருக்கும். ஒரு பாக்ஸ் 4.5 kgனா அப்போ 100 பாக்ஸ் 100 into 4.5 போட்டிங்கன்னா 450 கிலோ. மொத்தம் 4 வெரைட்டிஸ் அனுப்புகிறீங்க. 450 into 4 போட்டால் மொத்தம் ஒரு 1,800 kg அனுப்புகிறீங்க. அனுப்புகிறதே மொத்தம் 400 பாக்ஸ் தான். ஓகே, இதில் இன்வெஸ்ட்மெண்ட்டு எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 1,50,000 ரூபாய் தான் இன்வெஸ்ட்மெண்ட் வரும், இன்க்ளூடிங் லாஜிஸ்டிக்ஸ் ஏர்கார்கோ காஸ்ட்டை சேர்த்து நான் சொல்கிறேன், இன்க்ளூடிங் ஒரு மார்ஜின் நான் சேர்த்து சொல்கிறேன். இப்போ இதில் ஒரு 10% மார்ஜின் வச்சா இப்போ 1,50,000 ரூபாய் இந்த ஒரு 10% வச்சா
15,000 மார்ஜின் வருது. ஓகே, இந்த அமௌண்ட்லாம் எப்போ கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது சார் கேஷ் அண்ட் கேரி அப்படின்னா 1,50,000 நீங்கள் கொட்டேஷன் கொடுக்கணும்னா they are ready to give 50% advance most of the client. சில பேர் வந்து ஒரு நோன் கிளைண்ட்டாக இருந்ததுன்னா நீ ரெடி டு கிவ் த கிரெடிட் டு தெம். அவங்க எத்தனை நாள் கேட்பாங்க? 2 days ஆர் 3 days கேட்பாங்க. ஏன்னா இந்த சரக்கு வந்து 2 நாளைக்கு மேலே அங்கே வச்சுக்க முடியாது. நீங்கள் சிங்கப்பூருக்கு அனுப்புறீங்களோ, மலேசியாவுக்கு அனுப்புறீங்களோ, நீங்கள் வந்து மால்தீவ்ஸுக்கு அனுப்புறீங்களோ, வாட் எவர் இட் மேபி, அது 2 days மேலே வச்சுக்க முடியாது. வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த பொருள் டேமேஜ் ஆகிடும். ஸோ அப்போ இதுக்கு எவ்வளோ மார்ஜின் வைக்கலாம் அப்படின்னா, யூ கேன் புட் மார்ஜின் அஸ் 4,000 rupees ஆர் 3,000 rupees. இவ்வளோதான் மார்ஜின் வைக்கணும். என்ன சார் 3,000 rupees மார்ஜின் பண்ணால் எனக்கு மந்த்லி 3,000 ரூபா தான் மார்ஜின் கிடைக்குமா அப்படின்னா, நீங்கள் அந்த மாதிரி ரேங்க் கால்குலேஷன் பண்ணக்கூடாது. ஸோ அப்போ எத்தனை தடவை அனுப்பலாம் அப்படின்னாக்கா, மினிமம் ஒரு 10 to 15 டைம்ஸ் நீங்கள் அனுப்பலாம். ஒரு 10 டைம்ஸ் நீங்கள் அனுப்பலான்னு வச்சுக்கலாம், இல்லை 15 டைம்ஸ் நீங்கள் அனுப்பலாம். ஏன்னா மந்த்லி வந்து 30 daysக்குள்ளே ஒரு ஆல்டர்னேட்டிவ் டேஸ் நீங்கள் அனுப்பிக்கிட்டே இருக்கலாம் டு த சேம் கிளைண்ட். ஏன்னா இதெல்லாம் வந்து ஃப்ரீக்வெண்ட் ரெக்யர்மெண்ட், அடிக்கடி தேவைப்படக்கூடிய பொருட்கள். இன்வெஸ்ட்மெண்ட்டை வச்சே தான் ரொட்டேட் பண்ண போகிறீங்க. ஸோ ஒரு 3,000 rupees கிடைக்குதுன்னா உங்களுக்கு 15 டைம்ஸ் நீங்கள் அனுப்புறீங்கன்னா ஒரு 45,000 rupees இஸ் யுவர் ப்ராஃபிட். 45,000 rupees இஸ் யுவர் ப்ராஃபிட். இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1,50,000 ரூபா தான். பட் இதுக்கு கிளைண்ட் கிடைக்கிறது கஷ்டம். ரீசன் என்னன்னா, காம்படிஷன் இஸ் வெரி ஹெவி. எல்லாருமே வந்து லெசர் இன்வெஸ்ட்மெண்ட் மோர் ப்ராஃபிட் வரும்போது எல்லாருமே இந்த ப்ராஜெக்டை பண்ணணும்னு தான் நினைப்பாங்க. செகண்டரி என்னன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு வந்து ஒரு லேபர் ஒர்க்கு அண்ட் தென் ஃபீல்டு ஒர்க் வந்து பெரிய ஃபீல்டு ஒர்க்கு. இப்போ எனக்கு வந்து என்னுடைய ஸ்டூடெண்ட்டை ஒருத்தர் வந்து வினோத்னு சொல்லிட்டு எனக்கு சப்ளை பண்ணிட்டு இருக்காரு, அண்ட் தென் வசந்த்னு ஒருத்தர் சப்ளை பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இவங்களாம் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் தான். இங்கே என்கிட்ட வந்து ஸ்டடி பண்ண வந்து ஒரு லாங் பேக், ஒரு 8 months 1 year பேக் வந்து படித்தவங்க தான். இப்போ அவங்களே வந்து வேர் ஹவுஸ், தேவ் ஓப்பன் த வேர் ஹவுஸ் அண்ட் திருச்சி அண்ட் பெங்களூர் ஓப்பன் பண்ணிட்டு அவங்களே பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களும் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க, எனக்கும் சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ திஸ் இஸ் த ப்ரொசீஜர் டு ஃபிக்ஸ் த மார்ஜின். ஓகே, இந்த மார்ஜின் அமௌண்ட்டை எங்கே மென்ஷன் பண்ணுறது, இன்னும் சில பேருக்கு வந்து தெரியல. இந்த மார்ஜின் அமௌண்ட்டை எங்கே மென்ஷன் பண்ணுறதுன்றதுல ரொம்ப தப்பு பண்ணுறது என்னன்னா, while prepare the quotation, performa invoice, நான் நம்பர் ஆஃப் டைம்ஸ் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அந்த performa invoice போய் எங்கேருந்து எடுக்கிறது? நோ நீட் டு சர்ச் those things in கூகுளில் போய் நீங்கள் தேட வேணாம். meetaindia.in அதுன்றது மாயா எக்ஸ்போர்ட் ட்ரைனிங் அகாடமியோட வெப்சைட். அந்த வெப்சைட்டில் meetaindia.in அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரொஃபைல் இருக்கும். பர்ஃபார்மா இன்வாய்ஸ் அண்ட் பேக்கிங் லிஸ்ட் அண்ட் ரிலேட்டட் திங்ஸ் எல்லாமே இருக்குது. அங்கே வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துங்க. ஸோ அதில் வந்து எக்ஸ்போர்ட்டர் உங்களுடைய அட்ரஸ் போட்டுங்க, கன்சைனி உங்கள் கிளைண்ட்டோட அட்ரஸை போட்டுங்க, சரக்கு எங்கேருந்து போகுது, டெலிவரி எங்கே வந்து டெஸ்டினேஷன் போர்ட் மென்ஷன் பண்ணிங்க, அண்ட் தென் இன்வாய்ஸ் நம்பர், பர்ஃபார்மா இன்வாய்ஸ் நம்பர், அதான் தட் இஸ் பர்ஃபார்மா இன்வாய்ஸ் நம்பர், டேட்டு, மோட் ஆஃப் பேமெண்ட். மோட் ஆஃப் பேமெண்ட் வரும்போது DA ஐஃபன் 2 days from the destination port ஆர் 10% அட்வான்ஸ் அப்படி போட்டுங்க ஆஸ் பர் த கிளைண்ட். கீழே போடும்போது டிஸ்கிரிப்ஷன் போடும்போது இந்த டிஸ்கிரிப்ஷனில் போடுறீங்க அப்படின்னா, நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொன்னது தான். டிஸ்கிரிப்ஷனில் போடுறது என்ன அப்படின்னா, உங்களுக்கு ரேட்டு என்ன ரேட்டு வருதோ அதில் மார்ஜின் ஆட் பண்ணி நீங்கள் ஒரே லைனில் அதை போட்டுடணும். ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இன்றைக்கி வந்து ஆம்லா நெல்லிக்காய் வந்து உங்களுக்கு $6.5 வச்சுங்க ஒரு பாக்ஸ். இப்போ $6.5 ஒரு பாக்ஸ் அப்படின்னா நீங்கள் ஒர்க் அவுட் பண்ண வேண்டியது என்னன்னா, $6.5 அப்படின்னா நம்ம ஊர் காசு எவ்வளவு? இது $6.5ன்றது இன்க்ளூடிங் லாஜிஸ்டிக்ஸ், இன்க்ளூடிங் மார்ஜின். ஓகே, அப்போ 6.5 இன்ட்டு 81.5 போட்டால் 529. அப்போ ஒரு பாக்ஸில் வந்து 4.5 kg போடலாம்னா டிவைடட் பை 4.5 போட்டிங்கன்னா 117 ரூபா பர் கேஜி INR. ஓகே, ஸோ ஓகே, இதுதான் பையிங் காஸ்ட்னே கூட வச்சுக்கலாம். ஸோ 117 rupees பையிங் காஸ்ட்னே வச்சுக்கலாம்னா, ஸோ இப்போ இதில் வந்து நீங்கள் வந்து கோயிங் டு ஆட் 3 rupees ஆர் 4 rupees, அப்போ 121 ரூபா, 4 ரூபா ஆட் பண்ணால் 117 + 4 121. அப்போ 121 வருது அப்படின்னாக்கா இதை டாலர் ரேட்டாக மாற்றணும் அப்படின்னா டிவைடட் பை 81.5, 121 டிவைடட் பை 81.5 போட்டிங்கன்னா டிவைடட் பை 81.5 1.48. இது வந்து பர் கேஜி. அப்போ 4.5 kg இன்ட்டு 4.5 அப்போ 6.68 பர் பாக்ஸ். எக்ஸாம்பிள் வந்து குவான்டிட்டி, அப்போ ரேட் பர் பாக்ஸ் 6.68, குவான்டிட்டி 100 boxes, total amount 6.68 into 100 $668. அவ்வளோதான்.
இன்னும் சில பேர் வந்து ரொம்ப டீட்டெயிலாக போடுறோம் சார், 4 rupees இஸ் மை மார்ஜின், அது மாதிரிலாம் கூட போடுறத எனக்கு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்னா நான் வந்து ரொம்ப ஜென்யூனாக ஒர்க் பண்ணுறேன் சார், அதனால் 4 rupees இஸ் மை மார்ஜின், அதனால் நான் ரொம்ப கம்மியான மார்ஜின் தான் வச்சுருக்கேன், இட் இஸ் பெட்டர் டு கிவ் த ஒர்க் ஆர்டர் டு மீ, அந்த மாதிரி நான் சொல்கிறது மாதிரி கூட நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ இட் இஸ் நாட் எ ஃபேக்ட். ஸோ நான் சொன்னது தான் இப்படி தான் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும். ஸோ என்ன ரேட்டை கொடுக்குறாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு சரக்கு வந்து அப் டு உங்களுக்கு சிங்கப்பூர் வரைக்கும் இந்த ரேட்டு கொடுக்குறாங்க அப்படின்னா அது கன்வெர்ட் டு டாலரில் கன்வெர்ட் பண்ணிவிட்டு எந்த பாக்ஸ் போட போகிறீங்கன்றதை குவான்டிட்டி நம்பர் ஆஃப் பாக்ஸ் போட்டு மல்டிப்ளை பண்ணி போட்டுருங்க. திஸ் இஸ் த ப்ரொசீஜர் டு ப்ரிப்பேர் த கொட்டேஷன், திஸ் இஸ் த ப்ரொசீஜர் டு ஃபிக்ஸ் த மார்ஜின், வாட் எவர் இட் மே பி. அது எந்த கமோடிட்டியாக இருந்தாலும் சரி, அது ரைஸாக இருந்தாலும் சரி, எக்காக இருந்தாலும் சரி, இல்லை உங்களுக்கு லீஃப் ஐட்டம்ஸ், கீரை வகைகள், கருவேப்பிலை ஐட்டம்ஸ், இந்த எந்த ஐட்டம்ஸாக இருந்தாலும் திஸ் இஸ் த ப்ரொசீஜர். பட் நான் சொல்கிறது என்னன்னா, இதுக்கு வந்து ஒர்க் ஆர்டர் கிடைக்கிறது ரொம்ப கிரிட்டிக்கல் ஒன். பட் இதை செகண்டரியாக வச்சுக்கலாம், இந்த மாதிரி ஒர்க்கை வந்து செகண்டரியாக வச்சுக்கலாம். மெயின் ஒர்க்கை வந்து நீங்கள் வந்து ஒரு பெரிய ஒரு ப்ராஜெக்டாக வச்சுக்கலாம். அதாவது என்ன அப்படின்னாக்கா, ஹாஸ்பர் ஒரு கன்வீனியன்ட் ரைஸ் வச்சுக்கலாம், தால் வச்சுக்கலாம், பல்ஸ் வச்சுக்கலாம், அண்ட் தென் வெஜிடபிள்ஸ் வச்சுக்கலாம், ஃப்ரூட்ஸ் வச்சுக்கலாம். அண்ட் தென் செகண்டரியாக வந்து இந்த ஐட்டம்ஸ், கீரை வகைகள், இந்த ஐட்டம்ஸ், அதுக்கப்புறம் வந்து இந்த வெஜிடபிள்ஸ் ஐட்டம்ஸ்லாம் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஓகே, திஸ் இஸ் த ப்ரொசீஜர் டு ஃபிக்ஸ் த மார்ஜின். ஓகே, இந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வீக் நம்ம மீட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வீக் மீட் பண்ணும்போது உங்களுக்கு இசிஜிசியை பற்றி நான் சொல்கிறேன். இசிஜிசியை பற்றி பண்ணும்போது காமனாக இசிஜிசி அப்படின்ற மாதிரி எல்லாருமே வந்து ஓகே சார், ஐ நோ அபவுட் இசிஜிசி. இசிஜிசியில் வந்து அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா, ஒரு பாலிசி வாங்கிட்டோம் அப்படின்னாக்கா we can able to get the claim the amount from the cheating person அப்படின்ற மாதிரி ஒரு ரஃபாக ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காதீங்க. ஸோ அதில் எப்போ நீங்கள் கிளைம் பண்ணலாம், எப்போ கிளைம் பண்ண முடியாதுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இசிஜிசியில் என்னென்ன வெரைட்டிஸ் ஆஃப் பாலிசி இருக்குது, எந்த பாலிசி நீங்கள் எடுக்கணும், இசிஜிசியில் எப்போ பாலிசி கொடுப்பாங்க, எப்போ பாலிசி கொடுக்க மாட்டாங்க, அந்த ரிலேட்டட் திங்ஸையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதை நெக்ஸ்ட் வீக் நம்ம பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பை. எனிவே, அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். பிறக்கும் வருடம் இனிய வருடமாக பிறக்கட்டும். வாழ்த்துக்கள். ஏதோ முக்கியமான விஷயம்னு எக்ஸ்போர்ட் பிசினஸ் தொடங்கலாம்னு இருக்கேன். ஆனா டவுட்ஸ் நிறைய இருக்கு. அப்போ உடனே மீட்டாவுக்கு போங்க. மீட்டாவா? எஸ், மாயா எக்ஸ்போர்ட் ட்ரைனிங் அகாடமி. எக்ஸ்போர்ட் தொழில் தொடங்கி சக்சஸ்ஃபுல்லா நடத்துறதுக்கு ட்ரைனிங் கொடுத்து லைசன்ஸ் அரேஞ்ச் பண்ணி ஆர்டர் வாங்குறதுக்கும் கைட் பண்றாங்க. மீட்டால ஜாயின் பண்ணுங்க, சக்சஸ்ஃபுல் எக்ஸ்போர்ட்டரா உருவாகுங்க. மீட்டா, உறுதியான அஸ்திவாரம், உத்தரவாதமான எதிர்காலம்.